ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல ஃபுல் செட்டில்மெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு ஃபுல் செட்டில்மெண்ட்டோ இல்லை மற்ற எந்த ப்ராசஸ் பண்ணனாலும் சரி, கம்ப்ளீட்டா ரெண்டு சைட் இருக்கும். ஒன்று பாஸ்புக் சைட்டு, இன்னொன்று வந்து மெம்பர் லாகின் சைட்டு. பாஸ்புக் சைட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் அங்கே எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. பட் நீங்கள் மெம்பர் லாகின்ல ஒரு சில ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மெயின் லாகின்ல ஒரு சில ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே அந்த பாஸ்புக் லாகின் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே செக் பண்ணி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இது சம்மந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். எதையுமே நீங்கள் கவனிக்காமல் டேரெக்டாக அங்கே அடுத்தடுத்த ஆப்ஷன் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் பாஸ்புக் சைட் தனியாகவும் மெம்பர் லாகின் அதாவது மெயின் அக்கௌண்ட் மெயின் லாகின் வந்து தனியாகவும் வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபுல் செட்டில்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய யூஏ நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து அந்த யூஏ நம்பர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தால் பண்ணியிருக்கணும். அது போக பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். இது பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இனாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அது போக உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆயிருக்கணும். அதை பொறுத்து தான் இந்த இனாமினேஷன் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேன் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டுக்கும் சரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சரி உள்ள லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அதுலேயுமே உங்களுக்கு அப்ஜெக்ஷன் வரும். இது போக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு கம்பெனியும் அடுத்தடுத்த கம்பெனிஸோட ஓவர்லாப் இல்லாமல் ப்ராப்பராக அதுக்கான டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். நீங்களாக உள்ளே போயிட்டு ஒரு டேட் கேட்குது நம்மளாக அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. அங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட்டாக எப்போ வந்திருக்கீங்க, அங்கே என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன டேட் கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு பண்ணணும். தெரியாமல் பண்ணாதீங்க. இன்கேஸ் தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட்டில்மெண்ட்டோ மர்ஜோ போகிறப்ப கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இஷ்யூ கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டிக்ளரேஷனே கொடுத்தாலும் அதை டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸுங்கிறது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு கம்பெனிக்கு அப்ரூவல், அடுத்து பிஎஃப் ஆஃபீஸ் அப்ரூவல் சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுலேயுமே நிறைய கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பண்ணும்போதே கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மர்ஜ் ப்ராசஸ், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மர்ஜ் ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் செட்டில்மெண்ட் போகலாம். அதே இது ஒரு 2-3 கம்பெனியில் அதாவது மல்டிபிள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லா டிரான்சாக்ஷன் டோட்டல் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இந்த மர்ஜ் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் மட்டும்தான் செட்டில்மெண்ட் போக முடியும். இதை பண்ணாமலும் போகலாம். போனீங்க அப்படின்னா ஒரு சில பிஎஃப் ஆஃபீஸில் அப்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குறதான் கரெக்டாக அப்ஜெக்ஷன் கொடுக்குறதான் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு சில பிஎஃப் ஆஃபீஸில் கவனிக்காமல் நீங்கள் எப்படி அதை பண்ணாமல் அடுத்து அப்ளை பண்ணீங்களோ செட்டில்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி அவங்களும் கவனிக்காமல் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் இன்கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் செட்டில்மெண்ட்டுடைய ஒரு பார்ட் மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பிஎஃப் அமௌண்ட் அதாவது பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே உங்களால் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக 1 by 1 ஒவ்வொரு ப்ரொசீஜராக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் செட்டில்மெண்ட் போங்க. ஸோ இது போக இந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து நான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சில பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு ஒரு சிலது டிஃபர் ஆகும். அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறும். ஸோ அவங்கவுங்க பிஎஃப் அக்கௌண்ட் தகுந்த மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாமினேஷன், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், அது போக எக்ஸிட், மர்ஜ், அடுத்து நம்ம செட்டில்மெண்ட் போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் 15G அதுவுமே யார் வைக்கணும் யார் வைக்கக்கூடாது, இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக இந்த யூஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுலேருந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுல எல்லாத்துக்குமே சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் இதையுமே பார்த்தோ இல்லை ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் வச்சு உங்களால் பண்ண முடியல, அதுலேயுமே ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் வருது, இல்லை ப்ராப்பராக பண்ண முடியல, யாராவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபுல் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் சைடில் ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுப்போம். சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும், இல்லை உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிளைமோ இல்லை செட்டில்மெண்ட்டோ எடுக்கணும், இல்லை ஆல்ரெடி உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கிளைமோ செட்டில்மெண்ட்டோ இல்லை மற்ற ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும்னாலோ இல்லை ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலோ எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைடில் ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்ல கமெண்ட்ல கேளுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இதை பற்றி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைல்லே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இதை பண்ணிக்க முடியும். எதுனாலும் சரி கூகுளில் நீங்கள் மெம்பர் ஹோம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிஎஃப் மெம்பர் ஹோம்குள்ளே வந்து லாகின் ஆயிரும். ஸோ அதை ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக தான், இந்த சைட் மூலமாக தான் நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதே இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். பிஎஃப்ல மெம்பர் லாகின் ஒன்று இருக்கும், பாஸ்புக் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பாஸ்புக் லாகின் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி கூகுளில் பிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த 2 சைட்டோடைய லிங்க்குமே கீழே ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரான்சாக்ஷன் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த சைட்டை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இதுதான் தேவை. ஸோ இதை வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய யூஏ நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன்இன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் ஆயிரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். அது எல்லாமே நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த மேனேஜில் போயிட்டு நாமினேஷன் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதே இது மேனேஜில் போயிட்டு இந்த இடத்துல கேவிசி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஆதார் ஆல்ரெடி எல்லாமே லிங்க்கில் தான் இருக்கும். ஸோ இது போக இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த வியூவில் போயிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போனோம் அப்படின்னா உள்ள ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும். அந்த கம்பெனியுடைய எக்ஸிட்டுமே அங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை பொறுத்து நான் உள்ள எல்லாமே ப்ராசஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இதை பொறுத்த மட்டும் ஒரு சிங்கிள் கம்பெனி தான். ஸோ அதனால் நான் மர்ஜ் ப்ராசஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் வந்து மல்டிபிள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மர்ஜ் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுபடி இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த செட்டில்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால நான் டேரெக்டாக வந்து இப்போ நான் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறேன். செட்டில்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ஆர் நோ கேட்கும். ஸோ அதில் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் ஃபார் கிளைம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செட்டில்மெண்ட் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்லி பிஎஃப் விட்ராவல் ஃபார்ம் 19 இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்ம் 15G வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் 15G பொறுத்த மட்டும் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும், யாரெல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை, ஸோ அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வைக்கிறதும் இல்லை வைக்காததும். இது ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டை பொறுத்தும் மாறும், டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே இந்த இடத்துல கார்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஃபார்ம் 15G வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட் எல்லாமே நான் செக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கோ அதை பொறுத்து இதை பண்ணுறதும் பண்ணாததும் அதை நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மெயின் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி இப்போ நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த பாஸ்புக் லாகின் வந்து ஒரு தடவை காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன நம்ம ஜென்ரலாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டில்மெண்ட் போகலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல யூஏ நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அப்படியே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல சைன்இன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பாஸ்புக் வந்து லாகின் ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கிளைம் எடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த கிளைம்ஸில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே செட்டில்டு கிளைம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 66,283 ரூபா வந்து ஆல்ரெடி நான் ஒரு அட்வான்ஸ் கிளைம் வந்து எடுத்திருந்தேன். இதை தவிர்த்துட்டு வேறு எந்த டிரான்சாக்ஷனுமே இங்கே நடந்திருக்காது. நான் எதுவும் பண்ணலை. சரிங்களா? பெண்டிங்கில் எதுவும் இல்லை, ரிஜெக்ஷனும் எதுவும் வரல. ஸோ நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் இந்த பாஸ்புக் லாகினை பொறுத்த மட்டும். நான் ஆல்ரெடி எல்லா ப்ராசஸுமே ஆல்ரெடி செக் பண்ணி பண்ணிட்டதுனால இப்போதைக்கு நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை லாகின் பண்ணேன். மற்றபடி இப்போ நான் டேரெக்டாக இங்கே செட்டில்மெண்ட் வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபார்ம் 15G வந்து நான் ஃபில் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கணும். இந்த இடத்துல டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்கிங்க. இது உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க.
என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஃபார்ம் 19 வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப மறுபடியும் ஆன்லைன் சர்வீசஸில் போங்க. அடுத்து திரும்ப கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் இதில் உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம திரும்ப செகண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து அடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் அதாவது ஃபார்ம் 10C அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் அட்ரஸ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை அப்படியே ஸ்கால் பண்ணி கீழே வந்துக்குங்க. வந்துட்டு இந்த இடத்துல டோர் நம்பர் அதே மாதிரி தான், சேம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த இடத்துல டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊர் பேர் இந்த இடத்துல வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஊருடைய அந்த பின்கோடு வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு அதாவது பிஎஃப்ல கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆதார் மொபைல் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுக்கு தான் ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த செகண்ட் செட்டில்மெண்ட்டும் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிசிப்ட் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து பிஎஃப் செட்டில்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு. இது வந்து செகண்ட் செட்டில்மெண்ட் அதாவது பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை தான் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது பென்ஷன் ஃபண்ட் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் உங்களுடைய எம்ப்ளாயருடைய ஒரு 3.67 அதாவது 3.67% அதாவது 12% வந்து உங்கள் சேலரியில் டிடெக்ட் பண்ண வேல்யூவும் அவங்க உங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண 12லேருந்து 3.67 அந்த வேல்யூவும் சேர்ந்தது தான் அந்த ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட். செகண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய 12%லேருந்து 3.67 போக பேலன்ஸ் உள்ள 8.33 தான் அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுதான் இந்த செகண்ட் செட்டில்மெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் என்ன செகண்ட் செட்டில்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ்மே பண்ணணும். ஸோ இப்போ டீட்டெயிலாக இப்போ நான் இந்த ரிசிப்டையுமே நீங்கள் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் வந்து நான் சேவ் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி இதையுமே நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நாளை பின்ன ஃபியூச்சரில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 15 நாள் மேக்ஸிமம் 30 நாள் இதுக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டும் ரிசீவ் ஆகும். செகண்ட் செட்டில்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிஎஃப் ஆஃபீஸில் அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஒரு சில பிஎஃப் ஆஃபீஸில் ஒரு 2-3 நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் 10 நாள் கழிச்சும் கூட வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து செட்டில்மெண்ட் ஆகும். ஒரு சில பிஎஃப் ஆஃபீஸில் இன்னுமே கூட டிலே ஆகும். ஸோ நான் சொல்லியிருக்கிறது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு மெசேஜஸ் வரும். சரிங்களா, வில் பி செட்டில்டு ஷார்ட்லி இல்லை செட்டில்டு அந்த மாதிரி அடுத்தடுத்து மெசேஜ் வரும். நான் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட பீரியட்குள்ளே வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு பிஎஃப்ல கொடுத்துருக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த 2 செட்டில்மெண்ட்டுமே ரிசீவ் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பற்றி தெளிவாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக செட்டில்மெண்ட் வந்து எடுக்க முடியும். அதையும் தாண்டி உங்களால் வந்து இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் எதுவும் பண்ண முடியலை, இல்லை பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இல்லை நிறையா டவுட்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இப்போ ஆல்ரெடி சொன்னதுபடி பிஎஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைடில் அதுக்கு என்ன ப்ராப்பர் ப்ரொசீஜரோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு அந்த 15Gலேருந்து அந்த செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி ஃபுல் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ இது போல் ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.